இந்த பள்ளம் என்ன இது? எதுக்கு இந்த பள்ளம் அப்படிங்கிறாங்க? எங்க கிட்ட ப்ராப்பரா இல்ல இருக்கு. ஏன் இந்த பள்ளத்தை மூடல? கேட்க சொல்லுங்க போலீஸ்காரன். சென்னையில் பல சாலைகளோட நிலைமை இப்போ இப்படித்தான் இருக்கு. ஏன் தோன்றாங்க, எதுக்கு தோன்றாங்க, யார் சொல்லி பண்ணுறாங்கன்னு ரோட்டில் போகிற மக்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் யாரோ செஞ்ச அறகுறை வேலையால் பாதிக்கப்படுறது என்னவோ சாதாரண மக்கள் தான். எங்கே பார்த்தாலும் பள்ளம். நேற்று நல்லா இருந்த ஒரு ரோட்டில் இன்னைக்கு போனால் திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். ட்ரைனேஜ் மூடி இருக்கிற எல்லா ரோட்லேயும் பெரிய பெரிய குழிகள் இருக்கும். பல்லாங்குழிகள் மாதிரி ஆகிடுச்சு சென்னையோட ரோடுகள். ரோட்டை தோண்டி வேலை பார்க்குற தொழிலாளர்கள் அதை முறையாக மூடுறதில்ல. பள்ளத்தை நிரப்புறோம்னு மண்ணள்ளி போடுறவங்க கடமைக்கு போட்டுட்டு போகிறதால பல விபத்துக்கள் நடக்குது. வேலைக்கு பள்ளிக்கு போகிற மக்கள் சரியான நேரத்துக்கு போக முடியாமல் தவிக்கிறாங்க. வளர்ச்சி வளர்ச்சின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வசனம் பேசும் ஸ்டாலினால் மக்கள் விபத்து இல்லாமல் போக ரோட்டை கூட முறையாக போட்டு கொடுக்க முடியாதான்னு மக்கள் ஆதங்கப்படுறாங்க. சாலைகளுக்காக ஒதுக்கப்படுற பல ஆயிரம் கோடிகள் பணமெல்லாம் உடன்பிறப்புகளின் ஒப்பந்ததாரர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுறதாகவும் அதன் மூலமாக பல ஷேர்கள் கல்லா கட்டுறதாகவும் விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. மதுரைக்கு போன ஸ்டாலினுக்காக தனி ரோடு அமைக்க தெரிஞ்ச அரசு அதிகாரிகள் தங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற மக்களுக்கு முறையான ரோடு போட்டு கொடுக்காதது ஏன்னு கேட்குறாங்க மக்கள். ஆடம்பர காரில் குலுங்காமல் போகிற ஸ்டாலினுக்கு உயிர் பயத்தோட தினமும் ரோட்டில் போகிற மக்கள் தேர்தலில் கொடுக்க போகிற தண்டனை தான் பல்லாங்குழிகள் சாலைகளுக்கு விடியலா அமையும்.